அவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் அதை அந்நிய காரியமாக எண்ணி என்ன செய்திருக்கிறோம்? தூரம் வச்சிருக்கிறோம். இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் உங்களுக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுப்பார். இதுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நீங்க பிசாசோடு எதிர்த்து போராடணும்னா இங்க இருந்த சரக்கை வெளியே எடுக்கணும். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருந்தா தான் ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து பேச வைப்பார். எந்தெந்த ஏற்ற நேரத்தில் எந்த வார்த்தை தேவைப்படுகிறதோ அந்த வார்த்தையை பேச வைப்பார். அதுதான் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான நேரம். ஆகையினாலே வேதத்தை நீங்கள் கவனமாக கருத்தாக என்ன செய்ய வேண்டும்?